ஒரு மரத்தை சுற்றி அப்படி மாதுளம்பழம் நீங்களும் வந்து வாங்கலாம் இங்கே. 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கரில் மாதுளை தோட்டம். இயற்கையான பழம் இப்படி கிடைக்காது. வணக்கம் சொந்தங்களை, நாங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது பெரிய அளவிலான ஒரு மாதுளை தோட்டம். இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், மாதுளம்பழத்தை மரத்திலேயே வச்சு வெட்டி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போக போகிறோம். இது எங்கே இருக்குது, இதனோட தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் இந்த பதிவின் பின்பகுதியில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். புகைக்க போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மணலுக்குள்ளால தான் மோட்டர் பைக் போகுது. இந்த மோட்டருக்கு ஜீவா மாதாளை தோட்டம். உள்ளுக்க தான் உங்களுக்கு போய் காட்ட போகிறோம் பாருங்க. நான் கதைக்கலாமா, வேலைக்கு இடையூறு இல்லையோ? இது எத்தனை மாத கண்டு இந்த மரம் வந்து? 4 வருஷம். 4 வருஷம் கண்டு. இப்போ நீங்கள் பதி வச்சு கொண்டிருக்கிறீங்களா? பதி கட்டி கொண்டிருக்கிறேன். இது வேற இனம் அப்படி கலந்து கட்டுறீங்களா இல்லை தான்? இதே இனம் தான். இதில் இருந்து வட்டி தான் வைக்கிறது. இது எத்தனை ஏக்கர் அளவில் இருக்கு இந்த தோட்டம்? 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கரில் மாதுளை தோட்டம். இவருங்க பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துருக்குது. எவ்வளவு மாதுளம்பழம்! இங்கால வேற வேற கூடுதலான பழங்கள் இருக்கு. இந்த எல்லா மரத்துலையும் பாருங்க. நாங்கள் கூட வரும்பொழுது இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல, எப்படி மாதுளம்பழம் எல்லாம் இருக்குமென்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனால் இவ்வளவு தூரம் மாதுளம்பழத்தை காண முடியுது. உங்களுக்கும் நிலம் இருந்ததுன்றதுன்னா, காணி இருந்தால் இந்த இப்படியான மாதுளையில் வாங்கி கொண்டு வைக்கலாம். அந்த பதி வச்சதை செய்து கொண்டிருக்க நான் காட்டினா, இந்த பதி வச்சு இது பதியில் முளைச்சிட்டுது. இந்த நெட்டை வந்து மாதுளை மரத்திலேயே இப்படி அழகாக இழுத்து கட்டியிருக்கணும் வேறுங்க. இந்த காற்றுக்கு பறக்காத வடிக்கு ஒரு செலவினம் ஒன்று சொல்லி ஒரு முதல் ஒன்று விட்டு தான் இதை இப்படி செய்திருப்பினான். இங்கே மாதுளை மட்டும் இல்லாமல் வேறு தோட்டங்களும் செய்திருக்கணும் பாருங்க. இங்கால காட்டை வெட்டி அதை பண்படுத்தி இங்கே பாருங்க சோளம் செய்திருக்கணும். மங்கால் நிறைய சோளம் பற்றி அது நல்லா பூக்குற பருவத்திலே இருக்குது, அறுவடைக்கு ஏற்ற மாதிரி. இப்படியான தொடர்ந்து இப்படியான காணொலிகளை உங்களுக்கு நான் பதிவிடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா பார்ப்பீங்க. பதிவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு மரத்தை சுற்றி அப்படி மாதுளம்பழம் பார்த்தீங்க. இதெல்லாம் நாங்கள் இந்த மாதுளம்பழம் மட்டும் பறித்து பார்த்து வாங்க போகிறோம். என்னோட நண்பர் சொல்லியிருந்தார், தான் இதுக்கு முதல் 2 வருஷத்துக்கு முதல் இங்கே வந்திருந்தேன் நான். அப்போ இங்கே வேலை செய்கிற பணியாட்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் நின்றான்னு சொல்லி இன்றைக்கு அதிகமானவர்கள் நிற்கணும், 10க்கும் மேற்பட்டவர்கள் நிற்கணும். அப்போ இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு தான் இந்த பண்ண போகுது. நீங்களும் உங்களுக்கு டைம் உள்ள நேரம் அதை பார்க்கலாம். இங்கே இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த மாதுளம்பழத்தை பறித்து சாப்பிட்டு வாங்குறதுக்கு. நல்ல பழமாக சிவந்த பழமாக பார்த்து கொடுங்க போகிறோம். பாருங்க பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பழத்தை அப்படியே வெட்டி சாப்பிடுவோம். வா, அப்படி அருமையாக இருக்குன்னு பாருங்க. அந்த நிறத்தை பாருங்க, எப்படி சிவப்பாக இருக்குன்னு சொல்லி. உண்மையாகவும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பழம் தான். இதில் இந்த எல்லா பழமும் இப்படி தான் இருக்குமோண்ணா? பாருங்க, எல்லா பழங்களுமே இப்படி தானே இருக்கும். பல பேருக்கு இந்த மாதுளை தேவை இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேடி திரிவீங்க மாதுளம்பழம் எங்கே வாங்குறேன்னு சொல்லி. சந்தைகளில் போனால் அதிக அளவிலான விலையை கொடுத்து தான் நீங்கள் வாங்குவீங்க. அப்போ பாருங்கள், அப்படி ஒரு பழத்தை நல்ல சுவையாக இருக்கு. இயற்கையான பழம் இப்படி கிடைக்காது. இந்த பாருங்க எப்படி பழம் எப்படி சிவப்பாக இருக்குன்ட்டு பாருங்க. நீங்களும் வந்து வாங்கலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மாதுளம்பழம்டா அப்படி தான் இருக்கும். நான் வாங்கிட்டு போக போகிறோம். இது என்னடா டேஸ்டாக இருக்குது தான், நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். இப்போ கட்டாயம் இதை வாங்கிட்டு தான் போகணும். என்னடா எங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய. நீங்களும் தேவையான வந்து வாங்குங்கோ. பாருங்க, அடுக்கடுக்கா கொத்து பழங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. நாங்கள் நிறைய பழம் வாங்கிட்டு போகிறோம். பறிச்சு கொண்டு நிற்கிறாரு அண்ணா. என்னென்ன இந்த பருவம் பிடிக்கிறது அப்படி பழுத்துட்டுன்னு சொல்லி அந்த வருஷத்தை கணிச்சு தான் 6 மாதம் பிஞ்சு பூ அந்த பிஞ்சு பிடிச்சு. ரைட், பிஞ்சு பிடிச்சு. இப்போ பூ வந்து சில பூ உதிர்ந்துடும், என்ன சில பூக்கள் வந்து விழுந்துடும். அந்த பிஞ்சு வந்ததுலேருந்து 6 மாதத்தால் இந்த அறுவடையாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அப்படியான பழங்களை பார்த்து தான் அவர் அந்த ஒரு மரத்துக்கு தான் கூட்டி வந்து செய்கிறார். இப்போ இதில் கூடுதலாக எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு ஒரே மாதிரி இருக்கு. ரைட்.
பாருங்க. பாருங்க, நாங்கள் வாங்குறோம் மாதுளம்பழம். பிடிச்சிருந்தோட தான் வாங்குறோம். 1.5 கிலோவா? ஒரு 1 கிலோ தான் வாங்குறேன்றவர், புறவாக பிடிச்சிட்டவருக்கு 1.5 கிலோ வாங்குறாரு. இதுல பாருங்க, மாதாள விற்பனைக்கு வச்சிருக்கணும். கிலோ வந்து 2000 சொல்லிக்கணும். 6 பழம் அன்னளவா 6 பழம் நிற்கும். பரவாயில்லை, இது லாபம் என்னன்னு சொன்னாமா ஒப்பிட்ட அளவில் பார்க்கல. 80% வந்து ஓர்கானிக்னு சொல்லி, ஓர்கானிக் இயற்கை முறையில் தான் வந்து பசலை கிடைக்கணும். மற்றபடி இதில் செயற்கையான இதுகள் ஒன்றும் இல்லை. இப்போ வேறு மாதுளைகளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், செயற்கையாக எல்லாம் இதுகளெல்லாம் போட்டு ரசாயனங்கள் எல்லாம் செய்துதான் அந்த பசலை தயாரிக்கணும். ஆனால் இது வந்து 80% வந்து ஓர்கானிக் கலந்துருக்கு. அப்போ இதில் டேஸ்ட்டு நல்லா இருக்கு. நீங்கள் இது பாருங்க, எருக்கொண்டு வந்து பறிக்கணும். இப்போ எருக்கொண்டு வந்து இந்த இடத்துல பறிக்கணும். இந்த இதுக்காக தான், இந்த உற்பத்திக்கு அதிகரிக்கிறதுக்காக இன்னும் நிறைய மாதுளை தோட்டங்களை செய்ய இருக்கிறதால பறிக்கணும். பாருங்க, நேரடியாகவே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த உண்மைத்தன்மையை. இயற்கையான பசலையில் தான் அதை விவசாயம் செய்யணும்ன்றதை, இயற்கை உரம் அதாவது மாட்டு பயன்படுத்தி இந்த விவசாயத்தை செய்யணும்ன்றதை நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேற எங்கேயும் நீங்கள் வந்து இந்த பழங்களை வாங்குற இடத்துலையோ அல்லது மரக்கண்டு வாங்குற இடத்துலையோ இதெல்லாம் பார்க்க இயலாது. ஆனால் இதை வந்து எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அப்போ இதனால நாங்கள் இதை 100% நம்பகமாக இந்த பொருட்களை நான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. மாதாள கண்டாக இருந்தாலும் சரி, மாதாள பழம்னு சொன்னாலும் சரி, நீங்கள் நேரடியாகவே இதை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, அதில் பறித்து கொண்டிருக்கேன். ஒரு மரக்கண்டு 500 ரூபாவில் சொல்லிக்கணும். ஆனால் நீங்கள் கூடுதலான மரக்கண்டு எடுத்தால் உங்களுக்கு விசேட சலுகைகளை செய்யணும்னு சொல்லிக்கணும். தொலைபேசி இலக்கம் இருக்குது. நீங்கள் ஏதாவது வேணுமெண்டா மாதுளை உற்பத்தி செய்கிறதுக்கு வாங்குறேன்றாலும் போதிய அளவுக்கு வாங்கலாம். மாதுளை வந்து வாங்கி கொண்டும் போகலாம். ஈவா மாதுளை தோட்டம் தான் இந்த இதுக்கு பேர். பாருங்க, இதில் போட்டிருக்க ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிறப்பாக இந்த தோட்டத்தை செய்யணும்.